ம். இன்னைக்கு வந்து லெசன் டூ சித்தவேஷ தரேன ஸ்ரீ ஈஸ்வரேன சிலாகஜேன இக்ஷு காண்ட கபலீகரணம். அதாவது இது வந்து சிவலீலார்ணவம்னு ஒரு டெக்ஸ்ட். ஈஸ்வரனுடைய 64 கலைகளை, அந்த லீலைகளை பத்தி சொல்ற ஒரு டெக்ஸ்ட், ஒரு காவியம் அது. அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 28 ஸ்லோகம் எடுத்து கொடுத்துருக்கா இங்க பிரசன்ட் சிலபஸ்க்கு. இங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி அஹ், இவரை பத்தி படிச்சு விடலாம். அஹ், நீலகண்ட தீட்சிதர் அவர் தான் வந்து இந்த ஒர்க்கை எழுதினார். சரியா? படிக்கிறேடா, படிங்க. नीलकण्ठदीक्षितः ம். विश्वविख्यातानाम् अप्पय्यदीक्षितसुधियां कनिष्ठभ्रातुः अच्छान् दीक्षितस्य पौत्रः नीलकण्ठदीक्षितः। ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த நீலகண்ட தீட்சிதர் யாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு நிமிஷம். ஆ ஸோ விஸ்வவிக்யாதானாம் அப்பய தீட்சித சுதியாம். ஸோ விஸ்வவிக்யாதா அப்படின்னா ஹூ இஸ் பாப்புலர்லி வெரி வேர்ல்டு வைடு ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற, பிரசித்தமாக இருக்கின்ற அப்பய தீட்சித சுதியாம். அப்பய தீட்சிதர்னு பெயருள்ள ஒரு சுதியாம்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படி இருக்கின்ற அவருடைய சுதியாம் கனிஷ்ட பிராத்து, அவருடைய எங்கர் பிரதரான அச்சான் தீக்ஷிதா, தீக்ஷிதஸ்ய பௌத்ரஹ, அச்சான் தீக்ஷிதர்னு பெயர் உள்ள அவருடைய பேரன் யாருன்னா நீலகண்ட தீக்ஷிதர். ஸோ ஹி கம்ஸ் ஃப்ரம் தி இந்த கிளான் ஆஃப் அப்பய தீக்ஷிதா, நீலகண்ட தீக்ஷிதர். சரியா? நல்ல இது, விரிஞ்சிபுரம் நார்த்தார்காட் டிஸ்ட்ரிக்ட், ஜம்முன்னு. பட் ஹி செட்டில்டு இன் அந்த இது கிட்ட, தாமிரபரணி கிட்ட செட்டில் ஆனதுனால அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவா. பட் ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் இந்த சைடு தான். ஓகே, அப்புறம் अस्य पिता नारायणदीक्षितः, माता च भूमिदेवी। அப்பா வந்து நாராயண தீட்சிதர், அம்மா வந்து பூமி தேவின்னு பேரு. அப்புறம் नीलकण्ठदीक्षितस्य द्वादशवर्षवयसि अप्पय्यदीक्षिताः निधनं गताः। நீலகண்ட தீட்சிதனுடைய துவாதச வருஷ வயசி அப்படின்னா 12 வயசு இருக்கும் பொழுது அப்பய தீட்சிதர் வந்து நிதனம் கதாகா அப்படின்னா மரணம் பிராப்தா. ஸோ அவர் வந்து மரணத்தை அடைஞ்சு விட்டார். அப்புறம் बालकः नीलकण्ठः तदीयनिरतिशयवात्सल्यभाजनं So, बभूव। ஆமா. சோ இவருடைய 12வது வயசுல அவர் போனதுனால 12 வயசு வரைக்கும் பார்த்திருப்பாரு இல்லையா? சோ அந்த பாலகா நீலகண்டகா ததிய அப்படின்னா தஸ்ய இதம் ததியம். சோ ததிய நிரதிசய வாத்சல்ய பாஜனம். சோ வந்து நிரதிசயம், அதிசயம்னாலே ஜாஸ்தி, அதிசயமான. நிரதிசயம்னா அளவுக்கு அடங்க முடியாத, அளவில்லாத ஒரு வாத்சல்ய பாக்கு பாஜனம். அந்த வாத்சல்யத்துக்கு விசேஷமாக, பாஜனம்னா பாத்திரம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பாத்திரமாக சக நீலகண்டகா பபூவ. சரியா? அப்புறம் अस्य विद्यागुरुः ஆ मकीति। ஆமா, ஐ திங்க் இவர் தான் அந்த இந்த சங்கீதத்துல ஏதோ எழுதியிருக்காரு இல்லையா? சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினியா வெங்கடேஷமகி, வெங்கடமகின்னு வாழ. சோ அஸ்ய வித்யா குரு வெங்கடேஸ்வர மகி இது. இவருடைய வித்யா குருன்னா இவருடைய டீச்சர் யாரு அப்படின்னா வெங்கடேஸ்வர மகிங்கிறவர். नीलकण्ठदीक्षितः मधुरानगर्याः पाण्ड्यराजस्य तिरुमलनायकस्य सभापण्डितः आसीत्। நீலகண்ட தீட்சிதர் மதுரா நகரி அப்படின்னாலே உங்களுக்கு மதுரை, அந்த மதுர நகரத்தினுடைய பாண்டியராஜஸ்ய, பாண்டிய ராஜாவினுடைய, அந்த பாண்டிய ராஜாங்கிறது யாருன்னா திருமல நாயக்கர். நம்ம திருமல நாயக்கர் மஹால்லாம் பார்த்திருப்போம் மதுரையில. சோ பாண்டியர்கள் தான் தே மெயின்லி ரூல்டு மதுரை. அஃப்கோர்ஸ் தேர் வேர் இன்வேஷன் ஃப்ரம் சோழா இருந்தது, அதுக்கப்புறம் விஜயநகரா எம்பையரும் வந்து அட்டாக் பண்ணிட்டு, சோழா வரும்போது தான் தெர் வாஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அதனால இந்த இடத்துல ஒண்டிதான் அவர் வலது பதத்தை தூக்கி ஆடினான்னு சொல்லுவா. மத்த எல்லாமே இடது பதம். நீங்க அந்த சிவக்ஷேத்திரத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இடது பதம், மதுரையில மாத்திரம் வலது பதம். அது வந்து டியூரிங் த இது ஆஃப் சோழா அந்த மாதிரி மாறித்துலாம் கதை இருக்கு. ஸோ வந்து இந்த மெயினா ஆண்டது யாருன்னா பாண்டிய ராஜாக்கள் தான். ஸோ சேரன் சோழன் பாண்டியன், அந்த பாண்டிய ராஜாவான திருமல நாயக்கரனுடைய சபா பண்டிதா, சபையில ஒரு ஹி வாஸ் ஸ்காலர், ஒன் ஆஃப் த ஸ்காலர்ஸ் இன் இஸ் கோர்ட். சரியா? அப்புறம் प्रभूत
पाण्डित्यचणः अयं महाशिवभक्तः मीनाक्षीदेव्याः उपासकः च आसीत्। பிரபூத பாண்டித்ய சனோயம். ரொம்ப பிரபூதம்னா அப்படியே என்ன சொல்றது, நிறைய ஜாஸ்தியா இருக்கிற அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் பாண்டித்ய சனோயம். பாண்டித்தத்துல சனகனா சிரேஷ்டா அப்படி இருக்கின்ற அவர் மகா சிவபக்தா, ரொம்ப பெரிய ஒரு சிவபக்தன், மற்றும் மீனாட்சி தேவியாக உபாசகச்ச. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் அ வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் மீனாட்சி. உங்களுக்கு ஆனந்த சாகர ஸ்தவம்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார், ஃபுல்லா 100 ஸ்லோகமும் அம்பாளை பத்தி. சரியா? அப்புறம் चरमे वयसि तुरीयाश्रमं स्वीचकार। ஸோ சரமே வயசி, சரமம்னா அந்த எண்டு காலம், அந்த டைம்ல துரியாசிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்நியாசாசிரமம் ஒரு துறவிட்டு, இஸ் அவே ஃப்ரம் தி வேர்ல்ட்லி டிசையர்ஸ். ஸோ அந்த துரியாசிரமம் ஸ்வீச்சக்கார எடுத்துனுட்டார். அப்புறம் नीलकण्ठदीक्षितः प्रतिभासम्पन्नः कविः आसीत्। நீலகண்ட தீட்சிதர் ஒரு பெரிய நல்ல பிரதிபா. அப்படின்னாலே நவநவ உன்மேஷசாலினி பிரதிபா. புதுசு புதுசா யாரால யோசிக்க முடிகிறதோ அதுதான் பிரதிபா. அந்த பிரதிபாயா பிரதிபையா சம்பன்னகா, அந்த பிரதிபையோட இருக்கிற ஒரு கவிஹி ஆசீத், ஒரு கவியாக இருந்தார். அப்புறம் अस्य काव्यशैली प्रसादगुणशोभिता भवति। சோ இவருடைய காவியத்தினுடைய சைலினா ஸ்டைல் பிரசாத குண சோபிதா. பிரசாதம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் குணம். நல்ல, அதனால சோபிதானா அழகாக்கப்பட்ட. ஸ்டைல் இஸ் சோ இட்ஸ் 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 பிரசாதம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. அதோட அதால அழகாக்கப்பட்ட ஒரு ஒரு சைலி ஸ்டைல் இவரோடது. அதுக்கப்புறம் सरलैः सुन्दरैश्च सुन्दरैः सुन्दरैः च अल्पैः एव शब्दैः भूरि भावान् प्रकाशयति अयं महाकविः। அயம் மகாகவிஹி, இந்த பெரிய கவியானவர் சரளைஹி ரொம்ப சிம்பிள், சுந்தரைஹி ரொம்ப பியூட்டிஃபுல், அல்பைஹி அதை விட ரொம்ப விரளமான பதங்களை பிரயோகம், அதாவது ரொம்ப பம்பாஸ்டிக்கா யூஸ் பண்ணாம, ரொம்ப பெரிய பெரிய வர்பையும் சமஸ்த பதங்களையும் போடாம, எப்படி காளிதாசனுடைய ஸ்டைல் வந்து திராட்சா பாக்கம்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அல்பைரேவ சப்தைஹி ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியே, பூரி அப்படின்னா நல்ல புருஷம், பாவானு பாவங்களை, பிரகாஷயதி அயம் மகாகவி. இவருடைய எழுத்துக்கள்ல ஸ்டைல் இஸ் வெரி சிம்பிள், பியூட்டிஃபுல், அண்ட் ஆல்சோ யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் ஆல்சோ அதி விரலாகான்னு அர்த்தம். சரியா? ஆ. नीलकण्ठविजयचम्पूः गङ्गावतरणं शिवलीलार्णवः इत्यादयः 32 ग्रन्थाः अनेन विरचिताः समुपलभ्यन्ते। ம். நீலகண்ட விஜய சம்பு. அப்புறம் வந்து கங்காவதரணம். கங்காவதரணம்ங்கிறது பகீரதன் வந்து கங்கையை வந்து பூமிக்கு எடுத்துன்னு வருது. இட்ஸ் ஆல்சோ காவியம். சிவலீலார்ணவம் தான் பெரிய ஒரு காவியம், மகாகாவியம் இது. இத்தியாதயா இந்த மாதிரியான துவாத்ரிம்ஷத்து 32 டெக்ஸ்ட் வந்து அவர் எழுதியிருக்கார். அனேன விரச்சிதாக சமுபலபியந்தே, அதாவது வாட் எவர் இஸ் அவைலபிள் இஸ் 32. அவர் எவ்வளவு எழுதினாருன்னு தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய எழுதியிருக்கார். He has he has authored many satirical works. கலிவிடம்பனம்னு ஒரு புக்கு, அப்புறம் சபாரந்தன சதகம்னு ஒரு புக்கு, சாந்தி விலாசம்னு ஒரு புக்கு, அப்புறம் வந்து எப்படி வைராகிய சதகம்னு பர்தஹரி எழுதியிருக்காரோ அதே மாதிரி அப்பே தீட்சிதரும் வைராகிய சதகம்னு எழுதியிருக்கார். இவரும் வைராகிய சதகம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் ஆஹ், ராமர்னுடைய ராமாயணத்தை வந்து 33 ஸ்லோகத்துல கன்சைஸ் பண்ணியிருக்கார். அதனுடைய அஹ், அது வந்து ரகுவீர ரகுவீர ஸ்தவம்னு நினைக்கிறேன் அது பேரு, ரகுவீர ஸ்தவம். இந்த மாதிரி நிறைய அவருடைய, இப்போ வந்து ரீசெண்டா பார்த்தேன்னா அந்த கிளான்ல வந்தவா தே ஹவ் ஸ்டார்டட் பப்ளிஷிங் த டெக்ஸ்ட். அது கொஞ்சம் அவ அவ அந்த ட்ரஸ்ட்ல வந்து இட்ஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரியான இஸ் 17th செஞ்சுரி poet ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அண்ட் அவருடைய சட்டைரிக்கல் ஒர்க் எல்லாம் இட் இஸ் ரெலவெண்ட் ஈவன் டுடே. கல்விவிடமலம்னா படி படி பார்த்தேன்னா இன்னைக்கு படிச்சா கூட இட் ஹாஸ் மோர் ரெலவென்ஸ். ஒரு டீச்சருங்கிறவன் எப்படிலாம் ஏமாத்துறான் ஸ்டூடெண்ட்டை, ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறவன் எப்படி படிக்காம இருக்கான், ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து எப்படி ஏமாத்துறான், ஒரு வைத்தியன் வந்து எப்படி, வைத்தியன் வந்து நல்ல பத்தியத்தை கொடுத்துருவான், மருந்தையும் கொடுத்துருவான், சக்சஸ்ஃபுல்லா அவன் வைத்தியம் வியாதி கியூர் ஆயிடுச்சுன்னா அவனுடைய வைத்தியம் அவனுடைய மருந்தால கியூர் ஆயிடுத்து. அவன் செத்து கெத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, நான் கொடுத்தேன் பத்தியத்தையும் அவன் ஃபாலோ பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி இட் இட் அக்கர்ஸ் ஈவன் ஈவன் ஃபேமிலி மேன் அவன் எப்படி வந்து கஷ்டப்படுறான். அப்புறம் வந்து விமன் வந்து அவாத்து மனுஷா வந்தா தே ஆர் வெரி ஹாப்பி, அசலாத்து மனுஷா வந்துட்டானா தே ஆர் வெரி சேடு. இந்த மாதிரி ஒரு 100 ஸ்லோகம் கலிவிடம்பனம்னு
எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த சவாரஞ்சன சதகமும் அப்புறம் சாந்தி விலாசம் மாதிரி அவரோட டெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒர்க் அவரோடது. அவரோடது அந்த ஒரு ஒரு நையாண்டி நக்கல் கலந்த ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. என்ன? அஹ், அப்புறம் ஏதாவது கான்டெக்ட் வரும்பொழுது ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்றேன் அவரோட. அவர் வாட் எவர் ஹி இஸ் ரிட்டன் அதை வேஸ்ட் பண்ணி. சரியா? அஹ், படிக்கிறீங்களா? ம். प्रकृतः भागः नीलकण्ठदीक्षितविरचितशिवलीलार्णवमहाकाव्यात् गृहीतः। ஸோ பிரகிருத்தः பாகः த ப்ரெசன்ட் கான்டெக்ட் த ப்ரெசன்ட் இது இருக்கு பாருங்க. கரிக்குலம் நமக்கு பிரிஸ்கிரைப்டு வந்து என்ன அப்படின்னா நீலகண்ட தீட்சித விரச்சித சிவலீலார்ணவம் அவரால் எழுதப்பட்ட சிவலீலார்ணவம். ஆஹ் அதாவது சிவசிய லீலா. அந்த லீலா ஏவ அர்ணவகா ஒரு பெரிய சமுத்திரம் போல அப்படி இருக்கின்ற அப்படிங்கிற ஒரு மகாகாவியாத்து கிரகீதா எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக்கொண்டு கொடுக்கப்பட்டது. அப்புறம் पुराणेषु प्रतिपादितानां भगवतः चन्द्रशेखरस्य लीलानां चतुष्षष्टिमितानां हृदयङ्गमया रीत्या काव्ये अस्मिन् वर्णनं कृतम्। சந்திர புராணேஷு புராணங்களில் புராணேஷு பிரதிபாதித்தானாம் புராணங்களில் கூறப்பட்ட பகவதः பகவானான சந்திரசேகரஸ்ய சந்திரசேகரான ஈஸ்வரனுடைய லீலானாம் லீலைகள் என்ன அப்படின்னா சதுஷ்டி மிதானாம். சதுஷ்டி அப்படிங்கிறது 64. சஷ்டிங்கிறது 60. சதுஷ்டி அப்படிங்கிறது 64. மிதானாம் மிதம்னா சமம்னு அர்த்தம். அதுக்கு சமமான அந்த லீலைகள் எத்தனை அப்படின்னா 64 லீலைகள்னு அர்த்தம். சரியா? நம்ம ஆய கலைகள் 64ன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி அவருடைய லீலையும் 64. ஹிருதயங்கமயா ரீத்யா ரொம்ப ஹிருதயத்தை கவரக்கூடிய ஒரு 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 ரீதியான ஒரு ஸ்டைல்ல அஸ்மின் காவிய வர்ணனம் கிருதம் இந்த காவியத்துல வர்ணனையானது செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் अत्र भगवान् सिद्धवेषेण लोकानु लोकान् अनुगृह्णन् पाण्ड्यभूपतेः कामनया शिलामयेन गजेन इक्षुकाण्डभक्षणं कारयामास। ஸோ தத்திர பகவான். ஸோ இதுல வந்து பகவானான இந்த ஈஸ்வரன் சித்த வேஷேன ஒரு சித்த வேஷத்தை ஒரு சித்தர்னுடைய வேஷத்தை தரிச்சுண்டு லோகானு அனுகிருண்ணன்னு லோகங்களை அப்படின்னா லோகானுனா ஜனானு ஜனங்களை அனுகிருண்ணன்னு அனுகிரகம் செய்து கொண்டு சத்ருபிரதயம் பாண்டிய பூபதேகே பாண்டிய ராஜாவினுடைய காமனையா இச்சையின் பொருட்டு ஆசையின் பொருட்டு ஷிலாமயேன கஜேன ஷிலாரூபமாக கல் வடிவத்துல இருக்கின்ற ஒரு யானையால் இக்ஷுகாண்ட பக்ஷணம் காரையாமாச. அது இக்ஷுகாண்டம்ங்கிறது உங்களுக்கு கரும்பு. அத வந்து கல்லு யானைய வந்து ஒரு கரும்பை சாப்பிட வச்சார் இவர். சரியா? சா லீலா பிரஸ்துதே பாகே வர்ணிதா அஸ்தி. ஸோ பர்டிகுலரா இன் பர்டிகுலர் இந்த பாகத்துல என்ன கூறப்பட்டிருக்குன்னா இந்த பர்டிகுலர் லீலையானது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா இருக்கா? ஆ படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். अथ जात्वभिषेक पाण्ड्यभूरमणि शासति राज्यमूर्छितं समदृश्यत सिद्धवेषभृत् सह शिष्यैर्मधुरापुरे हरः। सो सिद्धवेषधरेण ईश्वरेण शिलागजेन இக்ஷுகாண்ட கபலீகரணம். ஸோ சித்த வேஷம் சித்தர் அப்படின்னா பலவிதமான சித்திகளுக்கு உட்பட்டவரான அஷ்டமா சித்தி எல்லாத்துலயும் அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சித்தர்னுடைய சித்தஸ்ய வேஷகா. ஸோ சித்த வேஷம் தரதி இது சித்த வேஷ தரக தேன தரேன ஈஸ்வரேன அதை தரித்து கொண்டிருக்கின்ற ஈஸ்வரினால் ஷிலாகஜேன இக்ஷுகாண்ட கபலீகரணம். ஸோ ஈஸ்வரேன ஷிலாகஜேனன்னு அதுக்கு அப்ஜெக்டிவாலாம் போகக்கூடாது. சித்தவேஷ தரேன ஈஸ்வரேன ஷிலாகஜேன இக்ஷுகாண்ட கபலீகரணம். ஷிலாகஜா அப்படின்னா கல்லு ஷிலானா கல்லு. அந்த ஷிலா ரூபத்துல இருக்கின்ற ஒரு யானையால் இக்ஷு அப்படின்னா கரும்பு அதனுடைய காண்டம்னா ஒரு துண்டு அத கபலீகரணம் கபலீகரணம்னாலே விழுங்குறதுன்னு அர்த்தம் சாப்பிட வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அந்த அந்த இக்ஷு காண்டத்தை சாப்பிட வைக்கிற ஒரு இது ஒன் ஆஃப் இஸ் லீலை. ஓகேவா? ஒரு ஆச்சரியஜனகமான ஒரு லீலையா இருக்கும். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குங்கிறது தெரியாது. ஸோ இப்ப வந்து என்ன கான்டெக்ஸ்டிங் என்ன அப்படின்னா பாண்டிய தேசம் அதாவது மதுரை. அந்த மதுரை நகரத்துக்கு ஆண்டுன்னு இருக்கிறது அபிஷேக பாண்டியன்னு அவனுடைய பேரு அபிஷேகன்னு பேரு. சோ அவன் வந்து இந்த பாண்டிய ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கும்பொழுது ஒரு நாள்
இந்த ஈஸ்வரனானவர் பரமேஸ்வரனானவர் ஒரு சித்த வேஷத்தை தரிச்சுண்டு சிஷ்யர்களோடு கூட அங்க வந்தார். இதான் அதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அத ஜாது அபிஷேக பாண்டிய பூரமணே சாசதி ராஜ்யம் ஊர்ஜிதம் சமதிருஷ்யத சித்த வேஷ பிருத் சக சிஷ்யைஹி மதுராபுரே ஹரஹ. அதனா பிறகு அப்படின்னா எதற்கு பிறகுனா முன்னாடி ஏதாவது ஒரு கதை நடந்திருக்கும். ஏன்னா ஐ ஹவ் நாட் கான் டீப் இன் டு ஆல் தோஸ் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ். இது வந்து ஐ திங்க் 20வது லீலன்னு நினைக்கிறேன் அவருடைய இந்த புக்கில் வர லீலைகள்ல. திஸ் இஸ் த 20th லீலைன்னு நினைக்கிறேன். ஸோ அத பிறகு அந்த முன்னாடி லீலை அவர் முன்னாடி கதை முடிஞ்சப்புறம் அபிஷேக பாண்டிய பூரமணே ஊர்ஜிதம் ராஜ்யம் சாசதி. ஸோ அபிஷேக பாண்டியா, ஸோ அபிஷேகங்கிறது அவனுடைய பேரு. அந்த பாண்டியனான பாண்டிய பூரமணகா, ரமணகனாலே பத்தின்னு அர்த்தம், ஹஸ்பண்ட்னு அர்த்தம். புவக ரமணக பூரமணக, பூமியினுடைய பதி யாரு? ராஜா இல்லையா? சோ அபிஷேக பாண்டிய பூரமனே, அந்த அபிஷேக பாண்டியன்கிற ஒரு ராஜாவானவன் அந்த பூரமனே பூரமனே சாசதி சதின்னு வரணும். அந்த அவன் வந்து ஊர்ஜிதம் ராஜ்யம் சாசதி சதி. சோ அவன் அந்த ராஜாவினிடத்தில் இந்த ஊர்ஜிதம்னா நன்றாக இந்த ராஜ்யமானது சாசதி இந்த மாதிரி பாலனம் பண்ண அந்த தருணத்தில் ஜாது அப்படின்னா கதாச்சித்து ஒரு சமயம்னு அர்த்தம். சரியா? ஹரஹ அந்த ஈஸ்வரனானவர் மதுராபுரே அந்த மதுரைன்னு பேருள்ள அந்த புரியில் சித்த வேஷ பிருத்து சித்தர்னுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சிஷ்யைஹி சக சிஷ்யர்களோடு கூட சமதிருஷ்யத்தை அப்படிங்கிறது காணப்பட்டார். பாசிவ்ல இருக்கு. தமிழ் பிளஸ் அதிருஷ்யத்தை. சரியா? கருமணி பிரயோகத்துல இருக்கு. சோ ஜனைஹி சக சமதிருஷ்ய, அதாவது அபிஷேக பாண்டியன் ஒரு ராஜா சாசனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ராஜ்யத்தை நன்னா சாசனம் பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு சமயம் சிவன் வந்து பரமேஸ்வரன் தன்னுடைய லீலை அங்க காமிக்கணும்னு வந்திருக்கார். சோ அப்படி அவர் எப்படி வந்தார்? ஈஸ்வரனா அப்படியே வந்து இறங்கிடல. அவர் வந்து ஒரு சித்த வேஷத்தை தரிச்சுண்டு சிஷ்யர்களோடு கூட அங்கு காணப்பட்டார். சரியா இருக்கா? அத அப்படிங்கிறது பிறகு அபிஷேக பாண்டிய பூரமணः அபிஷேக பாண்டியः இதி பூரமணः தஸ்மின் பூரமணே சாசதி சதி. சரியா? ஊர்ஜிதம் ராஜ்யம், அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஊர்ஜு இத்த பிரத்யம், அது ராஜ்யத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த மாதிரி ராஜ்யத்தை அயம் ராஜா, இந்த ராஜாவானவர் ஆர் இந்த ராக்னி சாசதி சதி, இந்த ராஜாவானவர் ரூல் பண்ணி பண்ணி செய்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஜாது அப்படின்னா ஒரு சமயம், கதாச்சித்து அவ்யயம் அது, ஹரஹ ஈஸ்வரனானவர் மதுராபுரே, மதுரா இதி புரஹ மதுராபுரஹ தஸ்மின் மதுராபுரே சித்த வேஷ பிருத் அப்படின்னா சித்த வேஷம் பிபர்த்தி இது சித்த வேஷ பிருத். அதாவது எப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆஹ் ஜட்டாதரகன்னு சொல்றோம். ஜட்டாம் தரதி இது ஜட்டாதரக, அந்த மாதிரி சித்த வேஷம் பிபர்த்தி. சரியா? பிரு உங்களுக்கு வந்து தாரண போஷணம், அதுக்கு புருங்கிற தாத்து வரும். சோ வந்து பிபர்த்தி சித்த வேஷம் பிபர்த்தி இது சித்த வேஷ பிருத்து சிஷ்யைஹி சக சமதிருஷ்யத சிஷ்யர்களோடு கூட காணப்பட்டார். சரியா? சோ இங்க சித்த வேஷ பிருத்துங்கிறது உங்களுக்கு வந்து பிரதமா விபக்தியில இருக்கு. பிருத்தௌ பிருத்தகான்னு வரலாம். சரியா? சோ வந்து சித்த வேஷ பிருத்து சமதிருஷ்யத ஜனைஹி சமதிருஷ்யத ஜனங்களினால் பார்க்கப்பட்டார். சரியா இருக்கா? तो अथ जातु अभिषेक पांड्य भूरमणे शासति राज्यम ऊर्जितम् समदृश्यत सिद्धवेशभृत् सह शिष्यैः मधुरापुरे हरः. சரியா? நம்ம டக்குன்னு பாக்குறதுக்கு சிஷ்யைஹி சமதிருஷ்யத்தன்னு நமக்கு சொல்லணும்னு தோணும் இல்லையா? அங்க திருத்தியா விபக்தியில இருக்கு. பட் சிஷ்யைஹி சக சித்த வேஷபிருத்து ஜனைஹி சமதிருஷ்யத்தன்னு சொல்லிக்கணும். சரியா? லோகைஹி. அப்புறம் படிக்கிறேன் அடுத்தது. நான் படிக்கவா? படிக்கும். जपदामकरो जटाधरः कलयन् काञ्चनवेत्रमुज्ज्वलम् विचचार युवातिसुन्दरो भासितालेपन पाण्डरच्छविः. ஜபதாம கரஹ. சரியா? ஜபதாமனா மாலைன்னு அர்த்தம். ஜப மாலையை கரஹ அதை வச்சுட்டு இருக்கிற கையோட இருக்கிறவர் ஜட்டாதரக, ஜட்டையை தரிச்சுட்டு இருக்கிறவர். சோ ஜபதாம கரஹ ஜட்டாதரக
கலயன்னு காஞ்சனவேத்திரம் உஜ்வலம் விசசார யுவா அதிசுந்தரः பாசித ஆலேபன பாண்டரச்சவிः. ஓகேவா? சோ ஜபதாமகரः ஜட்டாதரः உஜ்வல் பாசித்தவா பகினி, பசித்தவா, பசித்த தான் டைப்பும் பண்ணிருக்கேன் இல்லையா? பசிததான். ஓகே பசிதம்னா பஸ்மம். விசிதாலேபம். ஓகே ஓகே. இல்ல இல்ல பாசித நான் டைப் பண்ணிருக்கேன். இல்ல, நீங்க இல்ல பாசித்தன் படிச்சேன், நீங்களும் அப்படியா? படிச்சேல, எனக்கு சரி. டவுட் வந்து. பசிதா தெரியல. ஓகே. பாஸ் டு ஷைன். சோ பசிதம் தான். பசிதம்னா பஸ்மம்னு அர்த்தம் இல்லையா? சோ ம். ஜபதாம கரஹ ஜட்டாதரஹ உஜ்வலம் காஞ்சன வேத்ரம் கலயன்னு பசித ஆலேபன பாண்டரச்சவிஹி அதிசுந்தரஹ யுவா விசசார. சோ இதான் அன்வயம். சோ என்ன அப்படின்னா, இப்ப இந்த சித்த வேஷபிருது சமதிருஷ்யத்தை அப்படின்னு பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சித்த வேஷத்தை தரிச்சுண்டு ஹரஹா சமதிருஷ்யத்தை, அந்த ஹரனானவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்த்துட்டோம். அவர் ம். எப்படி இருக்கார் ஃபர்தரா அப்படின்னா, ஜபதாம கரஹ ஜபமாலையை கையில வச்சுட்டு இருக்கார். சரியா? சோ ஜட்டாதரஹ ஜட்டைய தரிச்சுட்டு இருக்கார். ஒன் இஸ் மேட்டட் ஹேர். உஜ்வலம் காஞ்சன வேத்திரம் நல்ல பிரகாசித்து கொண்டிருக்கின்ற, காஞ்சனம்னா கோல்டு, வேத்திரம்னா பெரம்பு, கோல்டு தங்க பெரம்ப கலையன்னு கையில ஆட்டிண்டு பசித ஆலேபன பாண்டரச்சவிஹி அதிசுந்தரஹ யுவா. இதெல்லாம் பிரதமா விபக்தி. ம். ஜபதாமகரஹ ஜட்டாதரஹ எல்லாம் ஈஸ்வரனுக்கு அட்ஜெக்டிவ். சோ பசிதம் அப்படின்னா பஸ்மீகிருதம். பஸ்மத்தை, அத ஆலேபனம்னா ஸ்மியரிங்னு அர்த்தம், மேல போட்டுக்கிறது. லிப்பு இல்லையா? ம். லேபனம்னால ம். உங்களுக்கு பேஸ்ட்னு அர்த்தம். கடன். ஆலேபனம்னா ம். பூசிக்கிறதுன்னு அர்த்தம். சோ பசித ஆலேபன பாண்டர சவிஹி. பாண்டரம்னா வெண்மை, சவினா காந்தி, அதோட இருக்கின்ற, அதாவது பசிதஸ்ய ஆலேபனேன பாண்டரஹ பாண்டரச்சவிஹி எஸ்ய சஹ. சரியா? பசித பஸ்மத்தை பூசின்னு இருக்கிறதுனால பசிதஸ்ய ஆலேபனம் பசிதாலேபனம். அஹ் அந்த பசிதாபலேன பசித ஆலேபனேன அதை பூசிக்கொண்டு இருக்கின்றதுனால பாண்டரம் அப்படின்னாக வெண்மையாக இருக்கின்ற, சவிஹினா காந்தி. சோ பாண்டரஹா சவிஹி எஸ்ய சஹா அப்படின்னுட்டு ஈஸ்வரனுக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? சோ அது அப்புறம் அதிசுந்தரஹா அப்படின்னா மிகவும் அழகாக இருக்கின்ற யுவா. யுவாதி சுந்தரஹான்னு இருக்கு இல்லையா? யுவானா யூத் ஸ்டேஜ்ல இருக்கார். அவர் விசசார சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். சரியா? சச்சார லிட்டு விசசார வி. சரியா? விசேஷேன சரதி, அஹ், ம். விசேஷேன அச்சரத்து. ம். சோ அதான். ம். சோ ஜபதாம கரஹ. சோ ஜபதாமஹ, தாமனாலே உங்களுக்கு மாலைன்னு அர்த்தம். ஜபதாம ம். கரஹ எஸ்ய சஹ. ஜபம் ஜபஸ்ய தாம, ஜபம் பண்றதனுடைய ஜபத்தினுடைய அந்த மாலை. ம். அந்த ஜபதாம கரஹ, அத கையில வச்சுட்டு இருக்கவர் எஸ்ய சஹ, எவரோ அவர். அப்படி இருக்கின்ற ஈஸ்வரஹ ஜட்டாதரஹ அப்படின்னா ஜட்டாம் தரதி இது ஜட்டாதரஹ, ஜட்டையை தரிச்சுட்டு இருக்கார். உஜ்வலம் பிரகாசமான காஞ்சன வேத்திரம். காஞ்சனம் வேத்திரம் காஞ்சன வேத்திரம் தங்க பெரம்பு தங்க பெரம்பு. சரியா? அட்ஜெக்டிவா ம். கொடுத்தோம் அதுக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுவேள்? விசேஷணம். விசேஷம். கர்மதாரயம். சோ விசேஷம். காஞ்சனம் வேத்திரம் காஞ்சன வேத்திரம். சரியா? ம். கலையன்னு அத அப்படி சுத்திண்டு, காஞ்சன வேத்திரத்தை எப்படி, அதாவது எப்படி குமார சம்பவத்துல ஈஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். நந்தி அந்த அந்த பெரம்ப வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இருக்குமா, அந்த அண்டர் ஆர்ம்ஸ்ல வச்சுன்னுட்டு ஒரு கையால லிப்ஸ்ல வச்சுட்டு இருக்குமா, யாரும் பேசப்படாது அப்படின்னு விட்டு. அப்படியே அங்க இருக்கிற அந்த பூல் மரம் செடி கொடி பட்சிகள் ஜந்துக்கள் எல்லாமே சத்தமே போடாம இருக்குமா. அந்த மாதிரி இவர் என்ன அப்படின்னா, காஞ்சன வேத்திரத்தை கலையன்னு, அந்த தங்கத்தால ஆன பெரம்பை கலையன்னு. கலையன்னுங்கிறது உங்களுக்கு கல்லுங்கிறது, இது சத்ரு பிரத்யத்துல இருக்கு கலையன்னு. பசித ஆலேபன பாண்டர சவிஹி. பசிதம்னா பஸ்மம். சோ ம். அந்த பசிதஸ்ய ஆலேபனேன பாண்டரஹ சவிஹி எஸ்ய சஹ. அப்படி இருக்கின்ற ஈஸ்வரஹ அதிசுந்தரஹ மிகவும் அழகாக காணப்படுகின்ற, ஏன்னா அவர் சுந்தரேஸ்வரர் இல்லையா அங்க இருக்கிறவர். ம். அஹ் அம்பாளோட இருக்கிற கோவில்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதுக்கப்புறம் சொக்கநாதருக்கு தனி கோவில் இல்லையா? மதுரையில அப்படிதானே உங்களுக்கு. சொக்கநாதருக்கு தனி டெம்பிள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரெண்டு பேருக்கும் தனி கோவில். சோ அதிசுந்தரஹா யுவா. அந்த யுவா ஸ்டேஜ்ல இருக்கிற அவர் விஜயதார. சரியா இருக்கா? ஹரஹ ம். விஜயசார, அதுதான் அங்க மெயின் சென்டென்ஸ். ஹரஹனுங்கிற பதம் ம். கொடுக்கல. இங்க கொடுக்கற பிரதமா விபக்தி புல்லிங்கத்துல இருக்கிற ஏகவச்சன சப்தங்கள் அத்தனையும் அந்த ஈஸ்வரனுக்கு அட்ஜெக்டிவ். சோ ஹரஹ காஞ்சனவேத்திரம் கலையன்னு விஜயசார, அதான் மெயின்.
சரியா? ம், அந்த ம், ஹரஹ எப்படி இருக்கார்? ஜபதாமகரஹ ஜட்டாதரஹ வசித ஆலேபன பாண்டர சவிஹி அதிசுந்தரஹ யுவா விசச்சா. அஹ், எப்படி இருந்திருக்கோம்ல? ஈஸ்வரனே சாக்ஷாத் ம். ஒரு சித்த வேஷத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் பார்த்தா. அஹ், அதான். So, ஜபதாம கரோ ஜட்டாதரः கலயன்னு காஞ்சனவேத்திரம் உஜ்வலம் விசசார யுவாதி சுந்தரோ பசிதாலேபன பாண்டர சவிஹி. அப்புறம் அடுத்த ஸ்லோகம். ம். करुणैकमयः कलानिधिः सुलभः सुन्दरमूर्तिरुज्ज्वलः ம். अवलोकित एव देहिनाम् अहरत् वाङ्मनसे स तापसः. கருணைக்கமயः. ஸோ கருணாயாக ஏகமயः அப்படின்னா ஏக ரூபகன்னு அர்த்தம். ஹூ இஸ் தி, என்ன சொல்றது, கருணையினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கருணைக்கமயः கலாநிதிः சுலபः சுந்தரமூர்த்திः உஜ்வலः அவலோகிதः ஏவ தேகினாம் அஹரத் வாங்மனசே ச தாபசः. ஸோ சக தாபசः. தபஹ அஸ்ய அஸ்தி இதி தாபசः. யார் தபச பண்றாளோ அவனுக்கு தாபசன்னு பேரு. சரியா? சக தாபசः, அந்த சித்த வேஷதாரியான அந்த ஈஸ்வரன் தாபசः கருணைக்கமயः, ஒரு கருணையினுடைய ஒரு ஏகஸ்வரூபம். கருணைக்கமயः அப்படின்னா ஏகமயः அப்படின்னா ஏக ரூபः. கருணாயாக ஏகம் ரூபः. சரியா? ஏக ஆகாரः. கருணையினுடைய அம்பாளை சொல்றோம் இல்லையா? கருணைக்கமயா மையவோ, கருணையினோட ஒரு இருப்பிடமாக இருக்கிறார். கலாநிதி, கலாங்கிறது நீங்க என்ன வேணா சந்திரகலா வச்சுக்கலாம். அப்புறம் 64 கலையினுடைய நிதினா ட்ரெஷரி, ஒரு கோஷம் போல. சரியா? ஜலநிதி சொல்றோம்ல, ஜலானாம் நிதி ஜலநிதின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி கருணாநிதி சொல்றோம். கருணாயாக நிதி கருணாநிதி. சரியா? சோ அதே மாதிரி இங்க கலாநிதி அப்படின்னு சொல்லும்பொழுது கலாயாக நிதி, எல்லா 64 கலைகளுக்கும் நிதி இருப்பிடமாக இருக்கிறார். இல்லைன்னா கலாநிதி அப்படின்னா சந்திரகலையினுடைய நிதி. சந்திரகலை அவர் தலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? அஹ் இந்த பரமேஸ்வரன் தபஸ் பண்ணும்பொழுது குமார சம்பவத்துல அவருக்கு அந்த அந்த அவர் அந்த நவ அந்த 6 ஸ்தானங்கள் மூலமாக, மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அது வழியா மேல மேல அந்த ஒளி வெள்ள வரதாம். அந்த ஒளி வெள்ள வரும்போது சந்திரனுக்கு வெக்கம் வந்துட்டான். ஏன்னா அவனுடைய ஒளி காணாம போயிடுத்தான் அந்த ஒளி எதிர்க்க. சோ அந்த மாதிரி கலாநிதி, அந்த கலாயாக நிதினா சந்திரகலைய உன்னுடைய ஒரு இருப்பிடமாக வச்சுட்டு இருக்க. அஹ் அதான் சுலபக, ரொம்ப சுலபக அப்படின்னா சுகேன என்ன, அவர் ஆசுதோஷக இல்லையா? சகார்னு வரத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ரொம்ப வரத்தையும் கொடுத்து மாட்டின்னு விடுவார் நிறைய இடத்துல. அதனால தான் அவருக்கு ஆசு தோஷகன்னு பேரு. ஆசு தோஷகன்னா சந்தோஷம், வெரி ஆசுன்னா சீக்கிரம், சீக்கிரமாகவே அவர் சந்தோஷப்படுத்திடலாம். அதனாலே சுலபக அப்படிங்கிற இடத்துல ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு, இஸ் அப்பியரன்ஸ் வாஸ் வெரி சிம்பிள். ஒரு பெரிய ஒரு என்ன சித்த வேஷதாரி அப்படின்னா அவர் என்ன பெரிய பஞ்சப்பட்டு பீதாம்பரத்தை கட்டுன்னு போறாரு இல்ல. சுலபகா அப்படின்னா இஸ் லுக்கிங் வெரி சிம்பிள். இல்லைன்னா சுலபகா அப்படின்னா சுகேன லப்தும் சக்கியா. ஒன் இஸ் அப்ரோச்சபிள், சௌலபியம்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு என்னதான் இருந்தாலும் அவகிட்ட ஒரு சௌலபியம் இருக்கு. எப்படி இந்த வாத்சல்யம்னு சொல்றோமே, நம்ம ஒரு 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 வாத்சல்ய பாவம் குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என் குரு கிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சௌலபியம், அப்ரோச்சபிலிட்டி. ஐ கேன் அப்ரோச் ஹிம் ஈஸிலி. அந்த மாதிரி சுலபகா அப்படின்னா சுலபமாக அப்ரோச் பண்ணக்கூடியவர். இல்லைன்னா சுலபகானா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கார். சாதாரணமாவே அவர் என்ன சக்கிருத்தி வாசகா இல்லையா? வெறும் யானத்தோல தானே போட்டுட்டு இருக்கார். வேற ஒன்னுத்தையும் அணிஞ்சிக்கல இல்லையா? அதான் அபீத குச்சாம்பாஸ்தவம்னுட்டு அப்பே தீட்சிதர் எழுதியிருக்காரு. 8 ஸ்லோகம். அதுல எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் வரல. அது ஜுவர ஜுவரம் போறதுக்கு அந்த ஸ்லோகம் படிக்கணும்னு சொல்லுவா. அபீத குச்சாம்பாஸ்தவம்ங்கிறது உங்களுக்கு இவர் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை இருக்கணும், அந்த அம்பாளுக்கு அபீத குச்சாம்பான்னு பேரு. உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. சோ அஹ், அதுல சொல்லுவார், அஹ், ஈஸ்வரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு பூரா புஜங்கம், அதுக்கப்புறம் பஸ்மம், அப்புறம் உன்னை சுத்தி யாரு அப்படின்னா ஃபுல்லா பூத கணங்கள் பிரமத கணங்கள். உன்கிட்ட வரத்துக்கே எனக்கு பயமா இருக்கு. ஆனா உன் பக்கத்துல இந்த அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா பேர், அவளாலதான் உன்னை நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம். அஹ், அதுதான்.
சதா இந்த ஸ்லோகம் வந்து கண்டே விஷம் விஷமுச்சோ புஜகாः கபர்த்தே பார்ஷ்வே ச பூதபதயः பிரமதாश्च பீமாः சோணாசலம் சோண அச்சலேஷம் உபஸ்ருத்ய பஜேத கோவா ந ஸ்யாத் தவ அம்ப சவிதே எதி சந்நிதானம்னு அந்த பீத்த குச்சாம்பாஸ்தவம் அதுல வரும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து கருணைக்கமயா, ஸோ கருணாயாக ஏக ரூபः துவம். அதுக்கப்புறம் கலாநிதி, கலாயாக நிதிஹி கலாநிதிஹி, சுலபः சுலபேன லப்தும் சக்கியः சுலபः, சுந்தரமூர்த்திः சுந்தரா அஹ், சுந்தரா மூர்த்தி எஸ்ய சஹா இல்லையா, அழகான மூர்த்தி யாரோ அவர், உஜ்வலக நல்ல பிரகாசத்தோட இருக்கின்ற அவர், தேஹினாம் இருங்கோ நான் அன்வயத்தை விட்டுட்டேன்னா, சக தாபசா கருணைக்கமயா கலாநிதிஹி சுலபः சுந்தரமூர்த்திஹி உஜ்வலः. தேஹினாம் அப்படின்னா தேகः அஸ்ய அஸ்தி இது தேஹி, தேஷாம் தேஹினாம் தேகங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஜீவராசிகள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்வைதி கிட்ட போய் ஆத்மா குத்திர அஸ்தி அப்படின்னா ஆத்மா தேகே அஸ்தி அப்படின்னும். தேகத்தை ஒரு ஆசிரியமா வச்சுட்டு இருக்கு அவ்வளவுதான். தேகம் விழுந்தப்புறமும் ஆத்மாக்கு, ஆத்மா நித்தியம் இல்லையா? சோ அதனால தேஹி அப்படின்னா ஜீவகான்னு அர்த்தம். சோ தேஹினாம் அப்படின்னா தேக அஸ்ய அஸ்தி இது தேஹி, தேஷாம் தேஹினாம் அவலோகயத்தக ஏவ அவ பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அப்படின்னா, ஜனங்கள் இவளை பார்த்துட்டு இருக்கும், இவரை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வாங் மனசே அகரத்து. சோ இவருடைய எல்லாருடைய வாக்கு ச மனஹ ச தஸ்மை. சோ சதுர்த்தியில இருக்கு அந்த வாங் மனசே, அது ரெண்டுத்தையும் அவர் வந்து ஒரு த்விதியா, ஓகே, மனதை, ஓகேவா, அதை அகரத்து. ம். வாங்கு மனசு ரெண்டுத்தையும் அகரத்து இல்லையா? அஹ், அதுதான் சொல்றேன். வந்து இந்த இந்த வாங் மனசேங்கிறது வாக்குச்ச மனஹாச்ச துவந்துவ சமாசம் போட்டு வாங் மனசேன்னு வருது. இங்க வந்து இந்த பின்னாடி டெக்ஸ்ட்ல பின்னாடி கொடுத்துருக்கா அந்த அச்சதூர விச்சதூர அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால சர்டன் வேர்ட்ஸுக்கு, இந்த அச்சதூரம் விச்சதூரம் அப்படிங்கிற வேர்ட்ஸுக்கு அச்சு பிரत्यயம் வரும்பொழுது அவைகள் வந்து ஃபார்மேஷன் மாறிடுறது. ஸோ இங்க வந்து மனாகான்னு புல்லிங்கமும் வராம, மனசு மனக மனசி மனாம்சின்னு நபும்சகலிங்கமும் வராம, ஐ திங்க் மனசம் மனசா மனசே மனசாணி அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் வந்து உங்களுக்கு மனசேங்கிறது த்விவச்சனத்துல இருக்கு சரியா? த்விதியா விபக்தியா வச்சுக்கோங்க. அந்த மனதை, வாக்கையும் மனசையும் சக தாபசக அகரத்து அங்க கொண்டு போய் சேர்க்கணும் சரியா? இட்ஸ் அன் எக்ஸப்ஷனல் ரூல். ஸோ சக தாபசக அந்த தபஸை செய்கின்ற அந்த சித்தரானவர், கருணைக்கமய, ஸோ கருணைக்க மூர்த்தி அவருட கருணாமய அந்த ரூபமாக இருந்து கொண்டு, கலாநிதி கலாயாக நிதி, சுலபः சுகேன லப்தும் சக்கியः சுந்தரா மூர்த்தி यस्य सः सुन्दरमूर्तिः उज्ज्वलः, தேஹி தேகம் அஸ்ய அஸ்தி இது தேஹி தேஷாம் தேஹினா, அவலோகிதः அவ பிளஸ் லுக்கு ஆலோகிதா எல்லாம் இருக்கணும். ஸோ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவலோகிதா ஏவ வாங் மனசே அகரத்து வாக்கையும் மனசையும் இழுத்து விட்டார். இவெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க. He was, people were totally carried away by his appearance, by his look. சரியா? So சக தாபசः கருணைக்கமயः கலாநிதிः சுலபः சுந்தரமூர்த்திः. So கருணைக்கமயः கலாநிதிः சுலபः சுந்தரமூர்த்திः உஜ்வலः அவலோகிதः ஏவ தேகினாம் அகரத் வாங் மனசே ச தாபசः. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. நானே படிக்கவா? இல்ல நான் அவ படிச்சு படிக்கிறான். முன்ன ஒரு ஸ்லோகம் தான், நீங்களே படிச்சு முடிச்சிருங்க. बहुशः पुनिमूकलोह sorry, बहुशः पुनिमूकलोहलाभधिर தப்பா படிக்கிறேனோ? ரோஹலா बहुशः பதிரா இல்ல. पुनिमूकलोहलाबधिरक्लीब जडान्ध पङ्गवः ம் जटिलेन कृतार्थिता जनाश्चरणाम्भोज रजोऽनुषङ्गतः. बहुशः पुनि मूक लोहला बधिर क्लीब जड अन्ध पङ्गवः जटिलेन कृतार्थिताः जनाः சரணாம்போஜ ரஜோ அனுஷங்கதா. ஸோ அனுஷங்கதா அப்படிங்கிறது தகாங்கிறது அங்க தஸ்மாத்துங்கிற அர்த்தத்துல வருது, பஞ்சமியில வருது. ஸோ ஜனாகா கிருதார்த்திதாக அபவன், அதான் மெயின் சென்டென்ஸ். ஜனங்கள் வந்து கிருதார்த்திதாக ரொம்ப புண்ணியம் செய்தவர்களாக ஆனார்கள். எப்படி அப்படின்னா, எப்படிப்பட்ட அப்படின்னா, பகுஷக மோஸ்ட்லி ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, குனி மூக்க லோகலா பதிர கிளீப ஜட அந்த பங்கவக. குனி அப்படின்னா உங்களுக்கு கூன் போட்டு இருக்கிற ஹஞ்ச்பேக்கோட இருக்கிறவா, மூக்கம்னா பேச்சு வராதவா, லோகலா அப்படின்னா ஸ்டாமர் பண்றவா, பதிரம்னா செவிடு, கிளீபம் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி
யூனக் மாதிரி அப்படி இருக்கிறவா. ஜட அப்படின்னா மந்த புத்தியோட இருக்கிறவா. அந்தம்னா கண்ணு தெரியாதவா. பங்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஹேண்டிகேப்னு அர்த்தம், டிசேபிள்டு. ஸோ பங்கவக அப்படி இருக்கின்ற ஜனாகா. சரியா? ஸோ குனிஷ்ட மூக்கஷ்ட லோகலாச்ச பதிரஷ்ட கிளீபஷ்ட ஜடஷ்ட அந்தஷ்ட பங்குஷ்ட கூனிமூக்க லோகல பதிரா கிளீப ஜட அந்த பங்கவக. பங்குங்கிறது குரு மாதிரி. பங்குஹு பங்கு பங்கவக. பங்கவக ஜனாகா ஜனங்கள் கிருதார்த்திதாக அபவன். அங்க கொண்டு போய் அந்த யுக்த பிரத்யத்துல சேர்த்துக்கணும். ஜனங்கள் இந்த மாதிரி கிருதார்த்திதாக அபவன். எப்படி அப்படின்னா ஜட்டிலேன இந்த பரமேஸ்வரனினால் ஜனாகா ஜட்டிலேன கிருதார்த்திதாக. சரியா? ஜனங்கள் இந்த ஈஸ்வரனினால் கிருதார்த்திதாக அபவன். சரியா? அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சோ கிருதார்த்திதாக அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யுக்த பிரத்யத்துல இருக்கு இல்லையா? ஜட்டிலேன ஜனாகா கிருதார்த்திதாக. சோ வந்து பாசிவ். சரணாம்போஜ ரஜக அனுஷங்கதः கிருதார்த்திதாக. சோ அவருடைய சரணம், அந்த சரணமேவ அம்போஜக. அம்போஜம்னா தாமரை. அதனுடைய அந்த தாமரை போல கால்களை சரணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அதிலிருந்து வர ரஜகன அந்த தூசி, அதனுடைய ஒரு அனுஷங்கா அப்படின்னா சேர்க்கை. தஸ்மாத்து அனுஷங்காத்து ஜனாகா கிருதார்த்திதாக. சரியா இருக்கா? ஆ? இந்த மாதிரி ஒரு இதனால அஹ், உங்களுக்கு வந்து கிருதார்த்திதாக ஆவா. ம். சோ வந்து சரணக ஏவ அம்புஜம், அம்போஜம். சோ அம்பசி ஜாயதே இது அம்போஜம். சரியா? தஸ்மின் அந்த அம்போஜே தூளிகி அந்த ரஜகா. அந்த ரஜசக அனுஷங்ககன சேர்க்கைன்னு அர்த்தம். அனு சங்கச்சதி, அனுசங்கஹ அனுஷங்கஹ. சோ அந்த ரஜசக அனுஷங்கஹ, அந்த ரஜசனுடைய ஒரு சேர்க்கையினால், சேர்க்கையிலிருந்து அனுஷங்கஹ தஸ்மாத், அதான் அனுஷங்கதா அப்படின்னு தசில் வந்திருக்கு. சோ ஏன அர்த்திதா அர்த்தபூரிதாக சக கிருதார்த்திதாக. அவ வந்து என்னன்னா கிருதார்த்திதாக அவவன் யாரால அப்படின்னா இந்த ஜட்டிலகா. ஜட்டிலேன அப்படின்னா ஜட்டாதரேனன்னு அர்த்தம். இந்த ஜட்டையை தரித்து கொண்டிருக்கின்ற ஈஸ்வரனினால் ஜனாகா கிருதார்த்திதாக அபவன்னு. எப்படி ஆனா அப்படின்னா சரணாம்போஜ ரஜக அனுஷங்கதா. சோ அந்த சரணமேவ அம்போஜம். அந்த அம்போஜஸ்ய ரஜக, அந்த ரஜசக அனுஷங்கः தஸ்மாத் அனுஷங்கதः ஜனாக கிருதார்த்திதாக. எப்படிப்பட்ட ஜனாக அப்படின்னா குனி மூக லோகலாபதிர கிளீப ஜட அந்த பங்கவ ஜனா கிருதார்த்திதாக அபவன். சரியா இருக்கா? சோ பகுஷः குனி மூக லோகலா பதிர கிளீப ஜட அந்த பங்கவः ஜட்டிலேன கிருதார்த்திதாக ஜனாக சரணாம்போஜ ரஜக அனுஷங்கதः. சரியா? ரஜோனுஷங்க. இதோ நிறுத்திக்கலாமா? அந்த ரஜக வந்து த்விதியால இருக்கு இல்லையா? ஆமா. கடைசியே ரஜசக அனுஷங்காத்து இல்லையா? ரஜஸனுடைய சேர்க்கையா அப்படிதானே வரும் இல்லையா? ரஜசக அனுஷங்கவா? இது ரஜோன்னு இருக்கு. ரஜஹானே இருக்கே. ரஜசக அனுஷங்கः ரஜோனுஷங்க. ரஜகாங்கிறது ஓகே. உங்களுக்கு சகாராந்தங்கள் எப்பவுமே வந்து இல்ல, அதனுடைய பிராதிபதிக்கம் வந்து எப்பவுமே உங்களுக்கு சமஸ்த பதத்துல பிராதிபதிக்கம் தான் எடுத்துப்பேள். ராமஹா அப்படின்னா ராமன் வந்துரும். சகாராந்தம் போது உங்களுக்கு பிராதிபதிக்கம் வந்து மனோதன மனஸ் தானே, ரஜஸ் தானே. சரி. So அந்த ரஜகாங்கிறது அந்த சகாரம். சரியா? சோ அங்க நீங்க பிரிச்சு சொல்லும் போது ரஜசோ, இது ஆக்சுவலி நான் பிரிக்க கூடாது இந்த இடத்துல. நான் வந்து ரஜோனு சங்கதா. இட்ஸ் ஓகே. சோ ரஜசஹா, இந்த ரஜகாங்கிறது ரஜசகாங்கிற அர்த்தத்துல வருது. சரியா இருக்கா? சோ பகுஷः புனிமூக லோகலா பதிர கிளீப ஜட அந்த பங்கவः ஜட்டிலேன கிருதார்த்திதாக ஜனாக சரணாம்போஜ ரஜோ அனுஷங்கதः. எடுத்துக்கலாமா? அப்ப அது வந்து சமஸ்த பதம் இல்லையா? ரஜோ. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அதான் சரணமேவ அம்போஜம். அம்போஜஸ்ய ரஜः ரஜசः அனுஷங்கः தஸ்மாத் ரஜசோனுஷங்கः. சரணாலேன்னு ஃபுல்லா சமஸ்த பதம். ஆமா ஆமா. ஜனாஹா பிளஸ் சரணம்ங்கிறது சந்தியில இருக்கு உங்களுக்கு. சரியா? ம்.